எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம ரோஸ் சிரப் வச்சு நிறைய ட்ரிங்க்ஸ், டெசர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக செய்வோம். ஆனால் நம்ம ரோஸ் சிரப் யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்கி தான் நம்ம இந்த டெசர்ட்ஸ்லாம் செய்கிறது. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ரோஸ் சிரப் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக அது செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சிரப் செய்ய சாஸ் பேனில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இது 250 ml கப். ஸோ நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இதில் 2 கப் சர்க்கரை போடுறேன். தண்ணியும் சர்க்கரையும் 1:1 ரேஷியோவில் இருக்கணும். நீங்கள் எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையை மெஷர் பண்ணுங்கள். சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச ரோஜா இதழ்களை போடுறேன். இது ஃபுட் கிரேட் ரோஸ் பெட்டல்ஸ். இது கடைகளில் கிடைக்கும். நான் காஞ்ச வெரைட்டி யூஸ் பண்ணுறேன். இது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிரப்பில் ரோஸ் ஃப்ளேவர் அதிகப்படுத்த இதை நான் போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு ரோஜா இதழ்கள் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். இதை 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுத்து இதில் 2 ட்ராப் ஃபுட் கலர் போடுறேன். இது ஜெல் ஃபார்மில் இருக்கிற குட் குவாலிட்டி ஃபுட் கலர். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் 2 ட்ராப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு ட்ராப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிரப் லைட்டாக திக்காகி இருக்குது. நல்ல வைப்ரண்ட் ரோஸ் கலரில் இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். இது சிரப்புக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி நல்லா ஆற விடுங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் சுத்தமான பாட்டில் இல்லைன்னா கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நாள் மேலே ஸ்டோர் பண்ணலாம். ஹோம்மேட் ரோஸ் சிரப் இப்போ ரெடி. இனி கடைகளில் வாங்காமல் வீட்லேயே நீங்கள் செஞ்சு உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க்ஸ், டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க இல்லையா, நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக இந்த ரோஸ் சிரப்பை நம்ம செஞ்சுருக்கோம். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது நீங்கள் நல்ல ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10-15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் சிரப் வச்சு நீங்கள் நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். நான் 2-3 ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.